ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 நிமிஷத்தில் ஈஸியான முறையில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3 டாட் மார்க் பண்ணுறது பார்க்கலாம். கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் தையலுக்கு 1/4 இன்ச் போக டாட்டோடைய அகலம் வந்து நான் 3 இன்ச் வச்சுக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து சரியாக ஒரு 1.25 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து அதே போல் ஒரு 1.25 இன்ச்சு. இதே உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணுன்னா 1.5 வச்சுக்கலாம். இப்போ நான் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டது போக டாட்டோடைய உயரம் 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இதே போல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில தோழிகளுக்கு இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த 3 டாட் எப்படி மார்க் பண்ணுறது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நான் இப்போ மார்க் பண்ணுறதுலேருந்தே 3 டாட் மார்க் பண்ணுறதுலேருந்தே உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து 5 இன்ச் வருதுங்களா, 5ல் பாதி 2.5 இன்ச் வச்சு ஒரு 3 இன்ச் அகலம் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் சென்டராக டாட் பிடிப்பாங்களா அதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி இப்போ ஆம்கோல் டாட்டு மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா? இப்போ 3 டாட்டுக்கும் 1.5 இன்ச் கேப் இடைவேளை இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பட்டி கிளாத்தோடைய உயரம் 3.25 இன்ச் வருது. அடுத்து இந்த சைடில் பேக் சைடில் சரியாக 3 இன்ச் வருது. இப்போ நம்ம கிளாத்தில் கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்குவோம். இப்போ பட்டி கிளாத் உங்களுக்கு வந்து கிளாத் அதிகமாக இருந்துச்சு, லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதிகமாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இல்லைன்னா கிளாத் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம ஒரு 1/2 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்கு விட்டது போக அந்த பாயிண்ட்லேருந்து 3.25 இன்ச்சும் அதுலேருந்து மேலேயும் நம்ம பிடிச்சு தைப்பாங்களா அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பேக் சைடும் இங்கே 3 இன்ச் வந்துச்சிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க்கு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டது போக டாட்டோடைய அகலம் 3 வந்துச்சிங்களா, அதே 3 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி இதிலேருந்து நான் ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இதே போல் சேஃப் கொடுத்து நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணாதான் கப் ஷேப் வந்து முன்னாடி நல்லாயிருக்கும். இப்போ பட்டி கிளாத்து கட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி வச்சு பாருங்கள், ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு இப்படி மடிச்சடித்தது போக இப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக அடையாளத்துக்கு இப்படி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பக்கமும் நமக்கு டாட் வந்து சரியான அளவில் வரணும்ல, அதனால் அந்த அச்சு மேலேயே இப்படி மறுபடியும் மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணல, ஃப்ரண்ட்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ புடவையோட கிளாத்தை அடியில் மேல் பக்கம் வச்சுருக்கேன். அந்த மேல் பக்கத்துக்கு மேலே உள் துணியை வைப்போம். இப்போ உள் துணியை இதே போல் அப்படி வச்சுட்டு 2 பக்கமும் அந்த டிசி கட்டி எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கணும் அதே பக்கம். ஏன்னா ஃப்ரண்ட்டு மாறக்கூடாது, நம்ம டாட் மாற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால தான். இதே போல் ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் தையல் ஓட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீடியில் போட்டு இப்படி சென்டராக குத்திக்கிங்க. இப்படி சென்டராக குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நழுகாமல் இருக்கும். இப்போ கழுத்தை சுற்றி இந்த முன் கழுத்தை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ லைட்டாக வந்து புடவையோட கிளாத் அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையலுக்குள்ளேயே சிசர் கட் கொடுத்துக்கலாம். இதே போல் அப்படி சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் இந்த பக்கமும் சென்டர் அப்படி நீடில் போட்டு குத்திக்கிங்க. ஏன்னா சாஃப்ட் பூனம் சாரி, கிரேப் சில்க் சாரினா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் தைக்க. அதனால் நீடில் போட்டு குத்திட்டு அதுக்கு பிறகு இந்த நெக்கை சுற்றி தையல் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் அதே போல் தான் பிசரை கட் பண்ணிவிட்டு அந்த தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிசர் கட் கொடுக்கணும். தையலை தாண்டக்கூடாது. இதே போல் அப்படி சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ திருப்புங்க. இப்போ திருப்பிட்டு புடவையோட கிளாத்து தெரியுதுங்களா, அதுக்கு மேலே தையல் ஓரமாக ஓட்டிக்கணும். உள்பக்கம் வேணாம், மேல் பக்கமாக அந்த புடவையோட கிளாத் மேலே ஓட்டிக்கிங்க. அப்போ தான் அந்த லைனிங் துணி வந்து வெளியே தெரியாமல் இருக்கும், அதனால தான். அதே போல் இன்னொரு பக்கமும் இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கமாக நம்ம தையல் ஓட்டிக்கலாம்.
இப்போ நான் உள் பக்கமாக தையல் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த உள் துணி ஓரமாக ஃபுல்லும் டோட்டலாக நல்லா சுருக்கம் வராமல் கையால் நல்லா இதே போல் பண்ணி தையல் ஓட்டுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். புடவையோட கிளாத் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக மறுபடியும் சிசர் கட் கொடுத்துக்கணும். அதே போல் இந்த பக்கமும் இப்போ இந்த உள் துணி மேலேயே ஓரமாக அதே போலே தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டு மட்டும் மாறாமல் ஸ்டிச் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரே பக்கமாக டாட் பிடிங்க, மாற்றி மாற்றி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள புடவையோட கிளாத்தை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 3 டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இதை இப்படி சென்ட்ரு பண்ணி 2 தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ரஃப் அடித்து மறுபடியும் ஒரு தையல். அப்போ தான் வந்து டாட் தையல் பிரியாமல் இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் 2 தையல். ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. ஆம்கோல் டாட்டும் அதே போல் தான், ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ 3 டாட் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியாச்சுங்களா. இப்போ பாருங்க கப் ஷேப் வந்து நமக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இதே போல் இந்த பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பக்கமும் 3 டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். அதே போல் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வரணும். இப்போ 3 டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டு அடுத்து நம்ம பட்டி கிளாத் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கிளாத்துக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு நமக்கு 3 கிளாத் இருக்கணும். பாருங்கள் கப் ஷேப் எப்படி இருக்குன்னு நல்லா எடுப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புடவையோட துணி எனக்கு அதிகமாக இருக்குது. லைனிங் பீஸ் வந்து நான் ஒரு பீஸும் புடவையோட கிளாத் வந்து டபுள் பீஸும் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கமாக இப்படி ஒன்றை பார்த்துருக்காப்புல இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. இப்போ அப்படியே ஒரு 1/2 இன்ச் நான் தையல் ஓட்டிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் இந்த முன்பக்கம் ரெண்டும் ஒன்றை பார்த்துருக்காப்புல இதே போல் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இப்படி நகத்தால் அப்படி கீறி விடுங்க. இந்த உள் துணியை இதே போல் அப்படி மடித்து கீறி விட்டு அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு நமக்கு 3 பீஸ் வந்துடும். இப்போ புடவை துணி எனக்கு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால புடவையோட பீஸ் 2 பீஸும் லைனிங் பீஸ் வந்து 1 பீஸ் வர மாதிரியும் நான் இப்போ தையல் ஓட்டியிருக்கேன். அதே போல் தான் இந்த பக்கமும் இப்படி நல்லா உள் துணி இப்படி மடித்து விட்டு அப்படி ஒரு தையல். இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கைக்கும் உள் துணி கொடுத்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிக்குவோம். இப்போ பட்டிக்கு உள் துணி கொடுத்தாச்சுங்களா. அடுத்து கை கிளாத்துக்கு இப்போ கை கிளாத்துக்கு அப்படி தான் புடவையோட துணியை வந்து அடியில் வைக்கணும் மேல் பக்கமாக. இதில் வந்து கரை இருக்கிறதுனால இதே போல் இப்படி வச்சுட்டு நான் வந்து 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அப்படியே பிரட்டி தைக்கிற மாதிரி எம்மிங் பண்ணுறது கிடையாது. நமக்கு உள் துணி நம்ம அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். அதுக்கு மேலே இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ நான் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேன்னா அந்த 1/2 இன்ச்லேயே இப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கைக்குழி கட் பண்ணின பகுதியில் வருது. அப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதி இன்னொரு கையிலையும் இதே போல் இப்படி வச்சுக்கணும். ரெண்டும் ஒன்றா பார்த்துருக்க மாதிரி. இப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதியில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறீங்க, இது பேக்கில் முடிக்கிறீங்க அப்படின்னா
ஃப்ரண்ட்டுக்கு கைக்குழி வருது அப்படின்னா 2 கையுமே ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அடுத்து லைனிங் துணி மேலே இந்த பிசுறு வர மாதிரி அப்படியே ஓரமாக தையல் ஒட்டிக்கிங்க. இதே போல் புடவையோட கிளாத்துக்கு வந்து இந்த பிசுறு வரக்கூடாது. இந்த 1/2 இன்ச் பிசுறு வந்து இந்த உள் துணி மேலே தான் அந்த பிசுறு வரணும். இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கமாக ஓரமாக ஒரு தையல். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உள் துணி வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால தான் இப்போ மேல் பக்கமாக இதே போல் ஒரு தையல் ஓட்டிட்டு அடுத்து இன்னொரு கைக்கும் அதே போல். அடுத்து இனிமேல் உள் துணி மேலேயே மறுபடியும் தையல் ஓட்டிக்கலாம். இப்போ இப்படி திருப்பி இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலேயே ஓரமாக தையல் ஓட்டிக்கிறேன். பக்கத்தில் ஒரு தையல். நீங்கள் லேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் டபுள் தையல் கொடுக்க தேவையில்லை. லேஸ் வேண்டான்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் தான் இன்னொரு கைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கைக்குழி கட் பண்ணது தெரியுதுங்களா? அந்த இடத்துக்கிட்ட ஒரு அடையாளத்துக்கு சிசர் கட் கொடுத்துட்டு சென்டராக ஒரு சிசர் கட் கொடுங்க. இப்போ இந்த பக்கமும் உள் துணி மேலேயே இப்படி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் ஓரமாக. அப்படியே பக்கத்தில் ஒரு தையல். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர புடவையோட கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கைத்துணியை இப்படி 2ஆக மடித்து இந்த சைடில் ஒரு சிசர் கட்டு, சென்டராக ஒரு சிசர் கட்டும். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறது, கொக்கி பட்டி, வி பட்டி எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேலையை முடிச்சிட்டா நமக்கு பேக் பார்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புடவையோட கிளாத்தை டாட்டுக்கு அடியில் வைக்கணும். இப்போ இந்த புடவையோட கிளாத் 2 பீஸ் இப்படி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த 3 டாட் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் கிளாத் எடுத்து இதே போல் இப்படி வச்சுட்டு இந்த டாட்டை நல்லா இப்படி மடித்து விடலாம். இப்படி நல்லா மடித்து விட்டு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கலாம். இதே போல் இப்படி 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டோடைய துணியெல்லாம் நம்ம உள்ளே நல்லா நகர்த்தி விட்டு மறுபடியும் ஒரு தையல் ஓட்டணும். ஏன்னா உங்களுக்கு பட்டி கிளாத் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். உங்களுக்கு இந்த தைக்கும் முறை நல்ல ஒரு வீடியோவில் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன். இப்போ மறுபடியும் பாருங்களேன், இதை மேல் பக்கமாக இந்த புடவையோட கிளாத் அப்படி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். இந்த டாட் அப்படி மடித்து விட்டுக்கிறோமா, இதே போல் இப்படி 1/2 இன்ச் தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கிளாத் எல்லாமே உள்ளே இப்படி நகர்த்தி விடுங்க. இப்படி இதே போல் இப்படி நகர்த்தி விடுங்க. சுருட்டி அப்படியே மறுபடியும் இப்படி பட்டி கிளாத்தை ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் போட வேண்டியதான். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டம் வராது. நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து விட்டுறேன் பாருங்கள். இந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். ஏன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதையும் எடுத்து விட்டுக்கலாம். இதே போல் இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், பிசுறு தெரியல பாருங்கள், பட்டியில் கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் பட்டி கிளாத் ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அடுத்து கொக்கி பட்டி உயரமும் வி பட்டி உயரமும் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி லெஃப்ட் ரைட் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தபடி மாறுபடும், அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அடி பக்கமாக நான் 1 இன்ச்சில் நான் கொக்கி பட்டிக்காக கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு
இப்போ படிமான தையல் நான் வந்து 1 இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்த அடியில் இப்படி மடிச்சுக்குவோம். இதே போல் இப்படி மடிச்சுட்டு மேலேயும் வந்து பிசுறு தெரியக்கூடாது. ஏன்னா நெக்கை திருப்பி தைக்கும் பொழுது மேல் பக்கமும் நமக்கு பிசுறு தெரியக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக நெக்கு தைச்சோம் அப்படின்னா பிசுறோடு நம்ம தைக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நெக்கு வந்து திருப்பி தைச்சதுனால மேலேயும் பிசுறு வரக்கூடாது, அடியிலையும் பிசுறு தெரியக்கூடாது. 2 பக்கமும் 1/2 இன்ச் மடிச்சிக்கணும். இந்த பக்கமும் இதே போல் இப்படி ரஃப் அடித்து தையல் ஓட்டிக்கிங்க. அதே போல் நெக்கு கிட்டையும் இந்த பாயிண்ட்லேயும் தையல் ஓட்டணும். இப்போ கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம வீப்பட்டி உள் பக்கமாக கிளாத்தை இதே போல் நான் ஜாயின் பண்ணி வெளிப்பக்கமாக மடிச்சடிக்கணும். இப்போ இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணணும். பிசுறு தெரியாமல் அடியிலையும் இதே போல் அப்படி ஒரு தையல் ஓட்டி நெக்கு கிட்டையும் கிளாத் அதே போல் மடிச்சிக்கணும். மடித்து தையல் ஓட்டணும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டி வந்து இதுலேயே துணியிலேயே எனக்கு ஸ்டிச் பண்ணாதீங்க, நூலில் கட்டி விட்டுருங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது கிளாத் வந்து கிழிஞ்சிருது. அதனால் நூலில் கட்டினாலும் கம்பியில் கட்டினாலும் கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 2 தையல் பக்கத்தில் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஈஸி தான். ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா பேக் தைச்ச மாதிரி தான். இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இதே போல் நான் நீடில் போட்டு குத்திக்கிறேன். நீடில் போட்டு குத்திட்டு ஒரு 1/4 இன்ச்சில் நெக்கை சுற்றி தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடுப்பு பகுதி அடிப்பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நான் எவ்வளோ வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 1 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு நேராக அப்படி நேராக தையல் போட்டுக்கலாம். இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த பிசுறு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பிசுறு அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தைக்கும் பொழுது நெக்லேயும் பிசுறு இருக்காது, அடிப்பாட்டமும் நீங்கள் மடித்து தைக்க தேவையில்லை, அப்படியே திருப்பிக்கலாம். சீசன் டைமில் நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக வேலையை முடிக்க முடியுமோ, எது எதில் டைம் எடுக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து இதே போல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டைம் எடுக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் தையலுக்குள்ளேயே சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ திருப்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ கையை உள்ளே விட்டு இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு அடிப்பாட்டமும் மடிக்க தேவையில்லை, நெக்கும் வந்து நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரே டைமில் நமக்கு 2 வேலை முடிஞ்சிடும். இப்போ மேல் பக்கமாக நெக்குக்கு மேலே, ஏன்னா அந்த உள் துணி வெளியே தெரியக்கூடாது நெக்குக்கு மேலே, அதனால் மேல் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். ஓரமாக ஒரு ஊசி எடை அதே போல் தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து உள் துணி மேலே அடுத்து இந்த பக்கம் தைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா உள் துணி மேலேயே ஓரமாக தையல் போட்டுக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா புடவையோட கிளாத் தெரியுதுங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கணும். நீங்கள் டாட் பிடிக்க 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 3/4 இன்ச் விட்டுருந்தாலும் எத்தனை இன்ச் விட்டிங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கணும். இப்போ நான் அந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி கிளாத் அப்படி பேக் பார்ட்டை மடக்கி இதே போல் ஒரு 1/2 இன்ச் தையல் ஓட்டிக்கிறேன். இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணின பிறகு சைடு ஏற்றம் இறக்கம் வருதான்னு பார்த்துட்டு பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் இப்போவே. அப்போ தான் உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு
இப்போ இந்த லைட்டாக இப்போ சைடில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். அடி பாட்டத்துலேருந்து இந்த சைடு அளவு இப்படியே வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா லைட்டாக தெரிகிற பீஸில் அப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணாமல் நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடு தைக்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் வந்துடும். அதே போல் இந்த பக்கமும் சமமாக இதே போல் இப்படி வச்சு லைட்டாக தெரிகிற பீஸரெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே நம்ம கை வந்து சுற்றளவு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை சுற்றளவு செக் பண்ணுவோம். ஷோல்டர்லேருந்து ஃபுல்லும் இதே போல் இப்படி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ சரியாக இருக்குது. இப்போ நான் அதுக்கு வந்து கைக்கு வந்து கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் ஒட்டு போடாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ கை ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம கைக்குழி கட் பண்ணோங்களா அது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இப்போ நான் ஃப்ரண்ட்டில் முடிக்கிறேன்னா கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டில் வந்து முடியணும். கை சுற்றளவு ஜாயின் பண்ணும் பொழுது டபுள் தையல் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்களா அப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதியை முன் பக்கமாக அப்படி வைக்கணும். அப்படி கைக்குழி கட் பண்ணின பகுதி நம்ம மாற்றி மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னாலும் ப்ளவுஸ் வந்து அவங்க போடும் பொழுது சுருக்கங்கிறது வரும். அது இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் பொழுதும் வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் சைடு ஏற்றம் இறக்கம் வந்துடும். இதுக்கும் அதே போல் டபுள் தையல் கொடுத்துக்கலாம். கை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 2 இன்ச் அளவு விட்டுருந்தாலும் இந்த இடத்துல வைக்கணும். இதே போல் இப்போ நான் 1/2 இன்ச் தையலுக்கு அளவு விட்டுருந்தாங்களா அந்த 1/2 இன்ச் இந்த பாயிண்டில் வச்சுக்கிறேன். பட்டி கிளாத்துக்கிட்ட நல்லா அப்படியே ரஃப் அடிக்கணும் ஸ்டார்டிங்கில். அடுத்து பார்த்திங்கன்னா கை சுற்றளவு உங்களுக்கு சரியாக 8 இன்ச் அளவு வருது. 8 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சும் கை சுற்றளவு 5.5 இன்ச்சும் வருது. இப்போ பக்கத்தில் 2 தையல். இதே போல் இப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ லைட்டாக தெரிகிற பிசுறு எக்ஸ்ட்ரா தெரியுதுங்களா அந்த பிசுரெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் இப்போ ஆல்ரெடி கை சுற்றளவு முன்கை சுற்றளவு 5.5 இன்ச் வருது. அது இந்த கை அளவு வச்சு நான் அந்த 5.5 இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு 8 இன்ச் வருது. இப்போ 8 இன்ச் இந்த இடத்துல இருந்து அளவு எடுத்துக்குவோம். 8 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிக்கிற டைமில் தையலுக்கு 1.5 இன்ச் இந்த இடத்துல 1.5 இன்ச் அளவு வைக்கணும். இப்போ 1.5 இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரு தையல். இப்போ பக்கத்தில் 2 தையல் ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம குயிக்காக ஒரு 25 நிமிஷத்தில் நீங்கள் தைக்கணும்னு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு 25 நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ஏன்னா இப்போ சாஃப்ட் பூனம் சாரி இல்லாத ஓரளவுக்கு திக்னஸ் கிளாத்தாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஈஸியாக வந்து ஒரு அரை மணி குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிஷத்துலையாவது ஈஸியாக உங்களாலையும் தைச்சி முடிக்க முடியும். இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு சைடு ஏற்றம் இறக்கம் எதுவுமே வரல. ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். கை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கம் வராமல் தைங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.